ஹலோ ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ். 3/7/2024 புதன்கிழமைக்கான முன்பங்கு சந்தை பகுப்பாய்வு, அதாவது டியூஸ்டேக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட், ஸோ வெனஸ்டேக்கான ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து டியூஸ்டேக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் வந்து வாட்ச் பண்ணிடுவோம். டியூஸ்டே பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு ஆல் இண்டெக்ஸ் வந்து நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் வந்து நெட் லாசஸாக வந்து டாப் லாசஸாக வந்து க்ளோஸ் ஆயிருக்காங்க. ஸோ ரீசன் தான் கோட்டாக் மஹிந்திரா பேங்க் வந்து எஸ்டர்டே வந்து நிஃப்டி 50 வந்து டாப் லாசஸ் ஆகும், நிஃப்டி பேங்க்கில் வந்து டாப் லாசஸாக வந்து க்ளோஸ் ஆயிருக்காங்க. பட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து டாப் நிஃப்டி 50 வந்து டாப் கெய்னர்ஸில் வந்து ஒரு 5 கம்பெனிஸில் லாஸ்ட் கம்பெனியாக வந்து க்ளோஸ் ஆயிருக்காங்க. கோட்டாக் மஹிந்திரா பேங்க் மேலே செபி வந்து ஒரு நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இவங்களோட 1% ஆஃப் கம்பெனியோட 1% ஆஃப் ஷேர்ஸ் வந்து 7 கம்பெனிஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. அதானி வந்து ஹிண்டன்பர்க் வந்து அதானியை பற்றி ஒரு நியூஸ் வந்து பப்ளிஷ் பண்ணாங்களா. ஸோ அப்போதைக்கு கோட்டாக் மஹிந்திரா பேங்க்கோட செல்லிங் ப்ரெஷர் வந்து அதானியில் வந்து அதிகமாக இருந்துச்சு. ஸோ அது எப்படி செல்லிங் ஆச்சு, ஸோ அந்த ஷார்ட் செல் எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்டு ஸோ ஹிண்டன்பர்க் வந்து ஒரு நியூஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. ஸோ இதை பேஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு ரிப்போர்ட் இருக்குது. இந்த ரிப்போர்ட்டை நான் ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ பண்ணணும். ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு தேவைப்படுது, நீங்கள் கோட்டாக் மஹிந்திரா பேங்க்கில் வந்து ஷேர் வாங்கியிருக்கீங்க, இல்லை அந்த இஷ்யூ பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அதை பற்றி வீடியோ போட வந்து ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ எஸ்டர்டே வந்து நெட் லாஸஸ் தான் வந்து கோட்டாக் மஹிந்திரா பேங்க் வந்து ஸோ நிஃப்டி 50 ஆட் ஆயிருக்காங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு டெக்னிக்கலி ஷார்ட் டேர்ம் கன்ஃபர்மேஷன், ஷார்ட் பொசிஷன் கன்ஃபர்மேஷன் கிடச்சுன்னா ஸோ திஸ் ஸ்டாக்கில் வந்து நீங்கள் வந்து ஷார்ட் பொசிஷன் ட்ரேடிங் வந்து எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஸோ திஸ் நியூஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா. ஓகே, ஸோ இதான் வந்து நம்மளுக்கு எஸ்டர்டே நடந்திருக்கக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி. எஸ்டர்டே இன்ஸ்டியூஷனோட மெத்தடை பேஸ் பண்ண அளவுக்கு எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா 2000 crore வந்து நெட் சேல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. டிஏ பார்த்தீங்கன்னா 648 crores வந்து நெட் பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ டிஏ வந்து கண்டினியூஸாக வந்து டே பை டே வந்து பர்ச்சேஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. பட் எஃப்ஐஏ வந்து கண்டினியூஸாக வந்து டே பை டே வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா. புட்கால் ரேஷியோ படி எஸ்டர்டே நம்மளுக்கு என்ன கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.15% வந்து 1.15% வந்து நம்மளுக்கு புட்கால் ரேஷியோ கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா மார்க்கெட் ஸ்டில் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணியிருக்கு. ஸோ இதோட ரிப்போர்ட்டை பேஸ் பண்ண அளவுக்கு. சரிங்களா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இன்றைக்கான அனலைஸை பொறுத்த அளவுக்கு எனக்கு என்ன எந்த விதமான கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு அப்படின்னா பேங்க் நிஃப்டி அப்படிம்போம். ஓகே, ஸோ நிஃப்டி பேங்க் அப்படிம்பாங்க, பேங்க் நிஃப்டி அப்படிம்போம். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து ஒரு அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஒரு டார்கெட் வந்து ஹிட் பண்ணியிருக்கு. சரிங்களா. அதாவது எம்எஸ்சிஐ அப்படிம்பாங்க, மார்கன் ஸ்டான்லி கேபிட்டல் இன்டர்நேஷ்னல் அப்படிம்பாங்க. இவங்க வந்து ஒரு வெயிட்டேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அந்த கம்பெனிஸ் வந்து உள்ளே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா. ஸோ அதுக்கு என்ன வெயிட்டேஜ் வந்து எஸ்டர்டே வந்து ரீச் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட நுவாமோட அனலைஸை பேஸ் பண்ணுறதுக்கு 3 to 4 பில்லியன் வந்து இன்ஃப்ளோஸ் வந்து இன்னும் நம்மளுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் வந்துச்சுன்னா ஸோ அவங்களோட அனலைஸ் பிரகாரம் அந்த வெயிட்டேஜ் வந்து நம்மளுக்கு ரீச் பண்ணிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போதைக்கு கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜூலை எஸ்டர்டே வரைக்கும் 54.83% வந்து வெயிட்டேஜ் வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக எம்எஸ்சியோட எலிஜிபிலிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 55.5% வந்து ரீச் பண்ணிட்டா ஸோ வெயிட்டே இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னமும் ஹெச்டிஎஃப்சி பேங்கோட மூவ்மெண்ட்டோட இன்ஃப்ளோஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். 3 to 4 பில்லியன் மட்டும் அதை ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா இது எப்போ ரீச் ஆகும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்கன்னா ஆகஸ்ட் மந்த்துக்குள்ளே ரீச் ஆகும் அப்படிங்கிறது நுவாமோட அனலைஸ். ஸோ அப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்கோட லாங் பொசிஷனை யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு ஃபண்டமெண்டலி ஒரு நியூஸ்லேருந்து நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. சரிங்களா. ஸோ வேர்ல்டு வைடாக நம்மளுக்கு என்ன அனலைஸ் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னா வேர்ல்டு வைடாக நம்மளுக்கு ஆல் இண்டெக்ஸ் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. கிஃப்ட் நிஃப்டி, டவ் ஜோன்ஸ், நாஸ்டாக், S&P 500 எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. பிலோ 1% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. எனக்கு என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடாக இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன நடக்க சான்சஸ் இருக்குன்னா எனக்கு கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. 107 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா நிஃப்டி 50 இண்டெக்ஸ் கேப் அப் ஆஃப் 100 பாயிண்ட்ஸ். சரிங்களா. இதில் ஒரு சம் இம்பாக்டான இது இருக்குது. நான் அதை டெக்னிக்கலி வரப்போ உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா. ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப்பில் நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கான நியூ ஆல் டைம் வைலே மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நம்மளுக்கு கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. சரிங்களா. கிஃப்ட் நிஃப்டி இண்டெக்ஸ் அண்ட் எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா டவ் ஜோன்ஸ், நாஸ்டாக், S&P 500 எல்லாம் நம்மளுக்கு பாசிட்டிவ் க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்டர்டே ஃபெட் சார் ஜெரோமோட பவுலோட ஸ்பீச் இருந்துச்சு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா யூஎஸோட இன்ஃப்ளேஷன் வந்து ஸ்லோவாக தான் இருக்குது எகைன். சரிங்களா. ஸோ அதை பொறுத்தளவுக்கு பிரச்சனையே கிடையாது. அதனால தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் இந்த டைம் கட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஒருவேளை அதுக்கான பாசிபிலிட்டிஸ் அமைஞ்சுன்னா நான் நெக்ஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட்லாம் உங்களுக்கு அதோட டேட்டாஸ் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு வந்து ஜெரோம் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து டோட்டலி நெகட்டிவ் ஃபார் த யூஎஸ் மார்க்கெட். சரிங்களா. ஸோ டோட்டலி நெகட்டிவ் ஃபார் த அன்நெகட்டிவ் ஃபார் த யூஎஸ் மார்க்கெட். ஸோ ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் தான். ஏன்னா எந்த விதமான டேட்டாஸ் வந்து மார்க்கெட் வந்து இம்பாக்ட் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ நம்மளுக்கு
டேட்டாஸ் வந்து அதாவது நெகட்டிவாக இம்பாக்ட் பண்ணுற மாதிரி இல்லை, பாசிட்டிவான ஒரு நியூட்ரலான ஒரு லெவலில் இருக்கப்போ இன்ஸ்டியூஷனோட மைண்ட் செட்டை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் வந்து நம்மளுக்கு மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ அதனால தான் நம்மளுக்கு ஆல் இண்டெக்ஸ் வந்து பாசிட்டிவில் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட அனலைஸை பொறுத்தளவுக்கு இந்தியாஸோட டெப்ட் வந்து ஹையாக இருக்குது, பட் நம்மளுக்கு சஸ்டைனபிள் க்ரோத்தாக இருக்குது அப்படிங்கிறது ஜென்ரல் பூனம் குப்தே வந்து நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதை பொறுத்தளவுக்கு டெப்ட் ஹையாக இருந்தாலும் க்ரோத் வந்து பட் சஸ்டைனபிளாக தான் இருக்குங்கிற அளவுக்கு நம்மளுக்கு ஸோ பிரச்சனையே கிடையாது அப்படின்னு வந்து அவர் வந்து நம்மளுக்கு நியூஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. எஸ்டர்டே யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இன்னொரு விஷயம் என்ன நினச்சுன்னா, யூஎஸோட ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து நம்மளுக்கு 8.1 மில்லியன் வந்து டிஸ்பியூட் வந்து ஹையராக இருக்குது. சரிங்களா? ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்தாலும் 8.1 மில்லியன் வந்து வி ஆர் ஹையரிங் அப்படின்ட்டு நம்மளுக்கு ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து இருந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு 7.9 மில்லியன் வந்து ஏப்ரல் மந்த்ஸ் இருந்துச்சு. ஸோ ஜூன் மந்தில் வந்து பார்த்திங்கன்னா 8.1 மில்லியன் வந்துருக்கு. ஸோ அதாவது February மாதம் 2021 வந்து நம்மளுக்கு கிடச்சக்கூடிய டேட்டா வந்து ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ரீச் பண்ணியிருக்கு. சரிங்களா? ஃபெப்ரவரியில் என்ன நினச்சோ அது வந்து நம்மளுக்கு இப்போ வந்து ரீச் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இது ஒன் ஆஃப் த பாசிட்டிவ். சரிங்களா? ஸோ இதனால தான் நம்மளுக்கு வந்து S&P 500 ஆஸ்டாக்லாம் வந்து அப்டர்னில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, ஜேபி மோர்கன் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பியர் மார்க்கெட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது S&P 500 அப்படின்ட்டு. ஏன்னா அதோட எக்ஸ்பர்ட்டோட ஏர்னிங் ரிசல்ட்ஸ்லாம் பப்ளிஷ் ஆகி ஏர்னிங்ஸோட க்ரோத்தை பேஸ் பண்ணி பியர்ஸ் வந்து S&P 500 வந்து கண்ட்ரோலில் வச்சிருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வரப்போகுது அப்படின்னு வந்து ஜேபி மோர்கன் ஸ்டான்லி வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது ஸ்டான்லி மீன்ஸ் கெல்லி வந்து சொல்லியிருக்காரு, அதில் இருக்கக்கூடிய மெம்பர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்தியாஸோட ஜிடிபியை பொறுத்தளவுக்கு 4 ட்ரில்லியன் வந்து ரீச் பண்ண அப்படிங்கிறத சஞ்சீவ் சன்யால் வந்து சொல்லியிருக்காரு. இது பொறுத்தளவுக்கு ஒன் ஆஃப் த இந்தியாவை பொறுத்தளவுக்கு பாசிட்டிவான நியூஸ். எங்கே சொல்லியிருக்காருன்னா கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் வந்து சொல்லியிருக்காரு. இவர் ஒன் ஆஃப் த வந்து மெம்பர் ஆஃப் த எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் டு த பிரைம் மினிஸ்டர். சரிங்களா? ஸோ எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில். சரிங்களா? ஜப்பானோட எக்கனாமிக்ஸ் அட்வைசரி கவுன்சிலில் வந்து இருக்கார் இவர். ஸோ இவர் வந்து ஒரு நியூஸ் பப்ளிஷ் பண்ணனால கேம்பிரிட்ஜோட ஒரு பிக்கஸ்ட் பிரேக்கிங் நியூஸே வந்து இதுதான் இருக்குது. ஸோ எதை பேஸ் பண்ணினா நம்மளுக்கு ஆல்ரெடி நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு, டே பை டே நம்மளோட இந்தியன் எக்கானமி வந்து சஸ்டைனபிளாக க்ரோத் ஆகிட்டே இருக்குது, விழுகவே இல்லை. மோடி வந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு க்ரோத் வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. அது இன்டர்நேஷ்னல் லெவலில் இருந்து பார்க்குறவங்களுக்கு தான் அதை பற்றி தெரியும். ஸோ அப்படின்னு வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு எக்கானமி வந்து க்ரோத் ஆகிட்டே இருக்குது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட் கமாடிட்டிஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு என்ன கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு அப்படின்னா, நம்மளுக்கு நெகட்டிவ்லி வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ பெருசாக எந்த சேஞ்சஸும் கிடையாது. குரூட் ஆயில் USD 0.27% நெகட்டிவ் க்ளோஸ் ஆயிருக்கு. பிரெண்ட் குரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா 0.2% நெகட்டிவ் க்ளோஸ் ஆயிருக்கு. ஏடிஆரில் சம் பர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாக கொடுத்துருக்கக்கூடிய கம்பெனிஸ்னால் HDFC பேங்க் ஏடிஆர். ஆல்ரெடி நான் ஒரு நியூஸ் வந்து பப்ளிஷ் பண்ணேன். ஸோ வெரி பாசிட்டிவாக வந்து நம்மளுக்கு HDFC பேங்க்கு வந்து இருக்குது. ஸோ நோவா மாடல் அனலைஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு அப்போ நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அதை பொறுத்தளவுக்கு வேர்ல்டு வைடில் நம்மளுக்கு எப்படி இம்பாக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.48% வந்து HDFC பேங்கோட ஏடிஆர் வந்து ஹைலி நம்மளுக்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த இண்டிகேட் பண்ணுறது நம்மளுக்கு என்னென்னா, நிஃப்டியோட ஒரு கேப் அப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான, அதாவது நிஃப்டி ஓப்பன் ஆகிறப்ப சம் 100 பாயிண்ட்ஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து இண்டிகேட் பண்ணுது. அண்ட் விப்ரோ பார்த்தீங்கன்னா 3.72% அதுவும் நம்மளுக்கு பாசிட்டிவ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ திஸ் டூ ஸ்டாக்ஸுமே நம்மளுக்கு வெரி பாசிட்டிவ்லி வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இது நம்மளுக்கு என்ன இண்டிகேட் பண்ணுன்னா, நிஃப்டியோட க்ரோத்தை நம்மளுக்கு என்ன இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுது. சரிங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு லெட்ஸ் மூவ் ஆன் த டெக்னிக்கல் அனாலிசிஸ். நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டிக்கான டெக்னிக்கல் லெவல்ஸ். நிஃப்டி இண்டெக்ஸ் ஸோ ஒன் டே டைம் ஃப்ரேமில் வச்சு அனலைஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன கன்ஃபர்மேஷன்னா, நம்ம ஆல்ரெடி டே பை டே சொல்லிட்டு இருக்கோம். மார்க்கெட் நம்மளுக்கு ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் நோக்கி போயிட்டுருக்கு. அது 24,600 அப்படிங்கிறத நம்ம டே பை டே வந்து ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ மார்க்கெட் அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு. எஸ்டர்டே கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு ஸோ மார்க்கெட் நம்மளுக்கு நியூட்ரல் லெவலில் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதாவது ப்ரீவியஸ் டேவோட லெவலுக்கு ஈக்குவலாக வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ என்னோட ஷார்ட் டர்ம் அனலைஸை பொறுத்தளவுக்கு நிஃப்டியில் என்ன கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய கன்ஃபர்மேஷனை பொறுத்தளவுக்கு 24,000 ஒன் ஆஃப் த குரூசியல் சப்போர்ட். சரிங்களா? ஸோ அதாவது இம்மிடியேட்டாக அந்த சப்போர்ட்லேருந்து ஒரு பையிங் ப்ரெஷர் இம்பாக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகே, ஸோ அப்படி இல்லைனா 23,980 ஸோ அந்த லெவலில் இருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நான் வந்து ஒரு 24,117 இருக்குது மார்க்கெட். அப்போ 24,217 வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸ்க்குள்ளே எஸ்டர்டேவோட ஆல் டைம் ஹைக்குள்ளே மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. எஸ்டர்டே வந்து 24,236 வந்து நம்மளோட லெவலுங்கிறப்ப, ஸோ ஆல் டைம் ஹைங்கிறப்ப அங்கேருந்து இந்த பர்டிகுலர் பிளேஸ்க்குள்ளே ஓப்பன் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் உடனே 24,186 ஒரு சப்போர்ட் எடுக்கலாம். ஸோ அப்படி இல்லைனா மார்க்கெட் டக்குன்னு பிரேக் ஆகுது அப்படிங்கிறப்ப இந்த ஜோனுக்குள்ளே 24,100 நம்மளுக்கு 100க்கு மேலே வந்து நம்மளுக்கு சப்போர்ட் எடுக்கலாம்.
அதை பிரேக் பண்ணிச்சுன்னா நான் சொன்ன பண்ணி 24,000 நம்மளுக்கு வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நம்மளுக்கு நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வந்து கிரியேட் பண்ணும். சரிங்களா? ஸோ இதான் வந்து என்னோட இன்னைக்கான ட்ரேடிங் ஐடியா. இதில் சம் செல்லிங் ப்ரெஷர் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, கோட்டாக் மஹிந்திரா பேங்க்கில் சம் செல்லிங் ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறப்ப மார்க்கெட் வந்து நம்மளுக்கு கீழே விழுகும். அதே HDFC பேங்க்கில் நம்மளுக்கு பையிங் ப்ரெஷர் இருக்கப்போ மார்க்கெட் அதிகமாக மேலே இருக்கிற பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ எது வின் பண்ண போகுது அப்படின்னு பார்க்குறப்ப HDFC பேங்க் நல்லா வின் பண்ண போகிற மாதிரி எனக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு அப் அண்ட் ட்ரேட் கிடச்சுன்னா நீங்கள் தாராளமாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். அது உங்களோட டெக்னிக்கல் கன்ஃபர்மேஷனை வச்சு எக்ஸிக்யூட் வந்து பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பைரி ஆஃப்டர் திஸ் வீக். சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி டே, பேங்க் நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பைரி டே. இதை பொறுத்தளவுக்கு உங்களோட ட்ரேடிங் ஐடியா எப்படி இருக்குது அப்படிங்கிறப்ப, ஸோ எனக்கு வந்து இதில் வந்து இப்போ ஃபண்டமெண்டலி சம் நியூஸ் வந்திருக்கனால ஓரளவு சப்போர்ட் எடுக்கலாம். அப்படின்னா 51,900 வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கு நம்மளுக்கு HDFC பேங்கோட நியூஸ். சரிங்களா? ஸோ ஒன்ஸ் நம்மளுக்கு 51,900 வந்து ரீச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ இல்லைனா இருக்க லெவலில் இருந்து மார்க்கெட் வந்து ஆல்ரெடி சப்போர்ட்டை லூஸ் பண்ணி தான் இருக்குது, ஆல்ரெடி சப்போர்ட் எடுத்து தான் நிற்கிது. ஸோ ஃபர்தராக அங்கேருந்தே மார்க்கெட் வந்து நம்மளுக்கு அப் டர்ன் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஷார்ட் டேர்ம் கன்ஃபர்மேஷனில் உங்களுக்கு ட்ரேடிங் ஐடியாஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டர்டே எனக்கு கோட்டாக் மஹிந்திரா பேங்கோட இம்பாக்டாக மார்க்கெட் வந்து இந்த தூரம் நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் கீழே இறங்கினது. ஸோ எக்ஸாக்டாக அந்த லெவலை வந்து ஹிட் பண்ணிருந்துச்சு. சரிங்களா? ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இதுக்கு மேலே நம்மளுக்கு பிரேக் ஆகி அப் டர்ன் போகுங்கிறது, இதுக்கு கீழே பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு டவுன் டர்ன் வருங்கிறது. ஸோ எக்ஸாக்டாக நம்மளோட சப்போர்ட்டில் வந்து ரீச் பண்ணிச்சு. ஸோ டுடே என்னோட அனலிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு சம் பாயிண்ட்ஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது, மார்க்கெட் கேப் அப்பாக ஓப்பன் ஆகுது. அப்படிங்கிறப்ப 52,380 வந்து நான் எனக்கு ஒன் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அதுலேருந்து 400 வரை ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இந்த லெவலை பிரேக் பண்ணி உங்களுக்கு நெக்ஸ்ட் 1 ஹவரில் ஒரு அப்டர்ன் கேண்டில் வந்து ஃபார்மேஷன் வந்து புல்லிஷ் கேண்டில் கிடச்சி அப்படின்னா ஆல் டைம் வையை பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இன்றைக்கே நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. நிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கும் அதே கன்ஃபர்மேஷன் தான். நம்ம டே பை டே சொல்லிட்டு இருக்க மாதிரி மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 2, அதாவது ரெசிஸ்டன்ஸ் 2 போய்ட்டு ஹிட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் நிஃப்டி இண்டெக்ஸ் நம்மளுக்கு மூவ் ஆகிட்டு இருக்கு. அப்படின்னும் எஸ்டர்டேயோட எக்ஸ்பைரி பேஸ் பண்ணுற அளவுக்கு பெருசாக ஒரு மூவ்மெண்ட் கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு 1 ஹவரில் ஒரு சப்போர்ட் எடுத்தது தான். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு சப்போர்ட் எடுத்துச்சு. ஆனால் மார்க்கெட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அப் ட்ரெண்ட் வந்து மூவ் ஆகவே இல்லை. ஸ்டில் நம்மளுக்கு அப்படியே சைட் வேஸாகவே வந்து பர்டிகுலர் ப்ரைஸ்லேயே கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஒன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் நம்மளுக்கு ஆல் டைம் பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத எஸ்டர்டே நம்ம சொல்லியிருந்தோம். பட் பிரேக் ஆகி நம்மளுக்கு ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன ஒரு 1 ஹவரே நம்மளுக்கு நல்ல ஒரு ஃபால் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து நம்மளுக்கு நெகட்டிவ்ல வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கான ஐடியாவை பொறுத்தளவுக்கு அந்த ட்ரெண்டான இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிச்சு அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு மார்க்கெட் நெக்ஸ்ட் ஆல் டைம் கிரியேட் பண்ணும். பட் இந்த லெவலில் பிரேக் பண்ணோம் அப்படிங்கிறப்ப நெக்ஸ்ட் நம்மளுக்கு சப்போர்ட் வந்து 23,200 வந்து ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நிஃப்டி இண்டெக்ஸில் இருக்குது. சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஓவரால் சம்மர் அண்ட் கன்க்ளூஷனை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் ஃபண்டமெண்டல் வைஸ் வெரி ஸ்ட்ராங்காக வந்துட்டு இருக்கு. சம் அனலைஸோட, அதாவது எக்கனாமிஸ்ட் அனலைஸாக இருந்தாலும் சரி, ஸ்டாக் அனலைஸராக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு வெரி பாசிட்டிவான நியூஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க டே பை டே. ஸோ இதை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. டெக்னிக்கலி சம் கன்ஃபர்மேஷனில் எனக்கு வெரி பாசிட்டிவாக வந்து ஸ்ட்ராங்காக வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து ஆக்டிவ் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து 24,600 ரீச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது, அதாவது நிஃப்டி 50 இண்டெக்ஸ். ஸோ 25,000 போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து, ஸோ நெக்ஸ்ட் அது கன்ஃபர்மேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து அதை பற்றின ஐடியாஸ் வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதான் வந்து நம்மளோட ஓவரால் அண்ட் சம்மரி அண்ட் கன்க்ளூஷன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து டெலிகிராம் சேனல் இருக்கும். ஸோ டெலிகிராம் சேனலில் போய்ட்டு மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. அதோட லிங்க் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது ஸ்டாக் மார்க்கெட் பற்றி லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? ஸோ ஐ எம் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர். திஸ் வீடியோ me and viewers for education purpose only. Okay, thanks for watching. Thank you.